ஒரு 40 பேர் கொண்ட அணிக்கு நீங்க ஒரு கோச் அப்படிங்கறத தாண்டி அத்தனை பிள்ளைகளுக்கும் நீங்க ஒரு தகப்பனா ஒரு தாயா இருக்கிறீங்க. உங்களோட பிள்ளைகள் சாதிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த ஃபீல்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒற்றை வார்த்தையில முடிச்சு. சரி, கார்த்திகா அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டம் அப்படின்னா ஆக்ரோஷமா இருக்காங்க. பேச சொன்னா இப்படி குழந்தை மாதிரி கூச்சப்படுறாங்க இல்லையா? சோ அவங்க விளையாட்டு அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு டெடிகேஷனோட இருப்பாங்க? ரொம்ப டெடிகேஷனா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கபடியில இந்த அளவுக்கு வேற யாரும் இருந்திருக்க மாட்டாங்கன்னு தான் என்னால சொல்ல முடியும். அவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது, அவ்வளோ ஆர்வமாகவும் இருக்க முடியாது. நான் நிறைய கோச்சஸ் கிட்ட, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோச்சஸும் என்கிட்ட பேசுவாங்க, நிறைய நார்த் இந்தியா கோச்சஸும் பேசுவாங்க. அப்படி பேசும்போது அவங்களோட பிளேயர்ஸை பற்றி கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவாங்க. ஆனால் நான் பெருமையாக சொல்லுவேன், நமக்கு வேலையே இல்லை, கார்த்திகா பார்த்துக்கோம் அப்படின்னு. கண்ணகி நகர் கபடி அணியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சவால்கள் இருக்கு, என்னென்ன தேவைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் நிறைய தேவைகள் இருந்தது. இப்போ தாட்கோ மூலயமா கந்தசாமி ஐஎஸ் சார் வந்து நமக்கு கபடிக்கு இண்டோர் கோர்ட் அவரே இனிஷியேட் எடுத்து பண்ணி தராங்க. அது ஒரு பெரிய, அவருக்கு ரொம்ப நன்றியை சொல்லணும். அதுக்கப்புறம் கண்ணகிநகர் பிளேயர்ஸு இப்போ பொதுவாக இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்னும் போது அவங்க நல்ல ஒரு டயட்டில் இருக்கணும். கிட்டத்தட்ட என்ன சொல்றது, நிறைய செலவாகும் அந்த டயட்டுக்கெல்லாம். அதெல்லாம் அவங்க ரெகுலராக எடுத்தால் மட்டும்தான் இன்டர்நேஷ்னல் பிளேயருக்கு ஈக்குவலான ஒரு ஸ்ட்ரென்த்தும் அதுக்கான ஒரு ஃபிட்னஸும் இருக்கும் அவங்களுக்கு. அது வந்து எனக்கு ஒரு பற்றாக்குறையாக இருக்கு. ஓகே, விரைவில் உங்களோட கோரிக்கை எல்லாம் தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு நம்புவோம். நன்றி திரு ராஜே.